பேண்ட்ரா மார்க்கெட் கொஞ்சம் ஷாப்பிங். ஸோ பேண்ட்ரா வந்து காலையில் गाड़ी काय வெளியூர் ஸ்டேஷன் இங்கேருந்து நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா फिल्म की शूटिंग होती है, सीरियल की शूटिंग होती है, ऐड होते हैं आपके. हाँ अच्छा, जाओ तो अंदर आपको देखने में मालूम पड़ेगा. बहुत 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 धन्यवाद भैया, बहुत बहुत धन्यवाद. ठीक है, थैंक यू भैया. तो गाइस ரொம்ப 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 ஸ்வீட்டான ஒரு ஆட்டோ டிரைவர் அம்மா கிடைச்சாங்க. ஃபுல்லாக அதாவது பாந்திராவில் இப்போது பாந்திரா கொஞ்சம் இங்கே ஷாப்பிங் அதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கி ஆட்டோ எடுத்து பாந்திரா ஸ்டேஷன்லேருந்து மரீன் டிரைவ் போகலான்ட்டு இருந்தேன். அவங்க வந்து இல்லை நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் இங்கே ஏறுங்க, இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அப்புறம் மரீன் டிரைவ் போங்க, நல்லா வியூ இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். எப்படி கட்டியிருக்காங்க பார்ப்போம். புதுசாக இருக்காமல் சன்செட் வியூ வரப்போகுது சொல்லி. ஸோ கைஸ் இப்போ அந்த பார்க்கில் வந்திருக்கோம். ஃபுல் லைட்டிங்கோட டிக்கர் ஆகுது, பட் லைட்டிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இதோட இங்கேருந்து இந்த மும்பையோட ஒரு விஷயம் பாருங்கள். பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னமா கட்டாங்க சாமி. ஸோ மியூசிக் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு வாக் பண்ணி இங்கேருந்து தான் நம்ம மரீன் டிரைவ் போகணும். பட் இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இருக்கும், இங்கேருந்து சுற்றி நம்ம ஃபஸ்ட் பார்ட் கைஸ் வியூ நிஜமாக நல்லாவே இருக்குது பாருங்கள். உட்காரக்ஸ் இது இந்த பார்க் வந்து இப்போ தான் புதுசாக ரீசெண்டாக கட்டியிருக்காங்களாமா. ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக லைட்டிங். இப்போ நியூ இயர் இருந்தனால நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு அங்கே தெரியுது ஒரு பிரிட்ஜு, அதுதான் இருக்கிறதுலே ஃபேமஸான பிரிட்ஜு. பாந்திரா வர்லி சி பிரிட்ஜ் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் பிரிட்ஜ் அது. ஸோ அதுலேருந்து தான் அங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் ரோடு கட்டியிருக்காங்க, அதாவது அண்டர் வாட்டர் ரோடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரோடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பட் ஸ்டில் ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். சுபாஷ் இங்கே மஸ்ட் வாட்ச் ஒரு வியூ கிடச்சிருக்காங்க. ஆப்போசிட்டில் கிளாஸ் பெண்டிங் இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த சன்லைட் சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே வர்றது அப்படியே தண்ணிக்குள்ளே நெருப்பு அந்த மாதிரி இருக்குது. Just see this place. Wow. Guys, இங்கேருந்து கொஞ்சம் பிரிட்ஜ் ஏறணும். பிரிட்ஜ் ஏறினதுக்கப்புறம் மேலேருந்து டாக்ஸி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து இந்த பொருளோட கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் மும்பை வந்து மும்பை இஸ் லவ் கைஸ். ஸோ பரவாயில்ல, அந்த வியூ இந்த சிட்டிக்காகவே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. போகலான்ட்டு இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. ஒரு டக்குன்னு டாக்ஸி கிடச்சா சீக்கிரமாக போகலாம் கைஸ். அரை மணி நேரமாக டாக்ஸி கேட்குறேன். ஒன்றா டாக்ஸி ஃபுல்லாக இருக்குது, ஒன்றா டாக்ஸியே வர மாட்டேங்குது, இல்லை இன்னும் நிப்பாட்டவும் மாட்டேன். ஐயோ, நானும் வெயிட் பண்ணி அப்பா எவனும் நிற்கவும் மாட்டான். நடந்து போகலான்னு பார்த்தா இங்கேருந்து 11 கிலோமீட்டர்ஸ், வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஹோப் பெஸ்ட். இனி ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டே நினச்சேன் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம். ஆனால் லோக்கல் வந்து கரெக்டாக சர்ச் கேட்டு இறக்கி அங்கேருந்து 1-2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ பாந்திராலேருந்து அந்த ஆட்டோக்காரை வந்து இப்படி காமிச்சான். சரி நம்மளும் வந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு என் நெட்டியில் சன்செட் பார்க்கணும்னு எழுதவே இல்லை போல். வாக்கிங் போக பார்த்தா வாக்கிங் அலௌடே இல்லையா. 2 வீலர் 3 வீலரும் அலௌடு இல்லை, ஒன்லி 4 வீலர். இங்கே டாக்ஸி ஒரு டாக்ஸி இல்லை. சன்செட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் லக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வாழ்க்கையும் வருது. லெட்ஸி அங்கே யாரும் ஒரு டாக்ஸி கிடச்சா இப்போவும் ஒரு ஹோப் வச்சுக்கிட்டு போவோம். எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணியாச்சு. சன்செட் ஆயிடுச்சு. என்னம்மா ட்ரை பண்ண ஆனாலும் பாசிபிள் இல்லை. திருப்பி இங்கேருந்து போய் ட்ரெயின் பிடிச்சிட்டு போகணுன்னா இருட்டாயிரும். ஸோ கைஸ் ஹார்ட் லக், நோ ப்ராப்ளம். வேறு என்ன பண்ணுறது. நரிமன் பாயிண்ட் ஆனால் கண்டிப்பாக போவோம். நைட் ஆனாலும் நீங்கள் போய் ஆகும்.
ஐ மீன் மரீன் டிரைவ். சிச்சுவேஷன் பாருங்கள், இங்கே இருக்கிற டிராஃபிக்கில் ஒருத்தவங்க கூட திருப்பி பாண்ட்ரா ஸ்டேஷன் இறக்கி விட மாட்டாங்க. ஃபோனில் சார்ஜ் இல்லை, டாக்ஸிக்காரன் இல்லை, நடந்து 3 கிலோமீட்டர் போகணும். எவ்வளோ நல்லா போயிட்டுருந்துச்சோ அதோட ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. ஸோ பட் நரிமன் மரீன் டிரைவ் போய் என்ன பார்த்து என்றைக்குமே மற்றவன் எவ்வளோ நல்லவன் இருந்தாலும் நல்லதை நம்மளுக்கு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அதே பண்ணுங்க. நம்ம நிலைமை பார்த்து திருப்பி மொத்த சன்செட்டையும் வேஸ்ட் பண்ணி திருப்பி அதே பாந்திராவுக்கு தான் போகிறேன். என்ன ஜஸ்ட் ஒருத்தர் பேச்சு கேட்டு இட் ஹேப்பன்ஸ். ஸோ அப்போ என்ன நல்லது நம்மளுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுது அதே பண்ணுங்க. ஸோ வைஸ் ஃபைனலி நரிமன் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். 5:30க்கு சன்செட் வியூ பார்த்து 5:30க்கு போக வேண்டியது. மணி 8 o'clock ஆகுது. தட்ஸ் ஃபேத். பரவாயில்ல, நைட் எண்ட் பண்ணுவோம். நரிமன் பாயிண்டில் தான் மும்பை ட்ரிப்பை நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ நரிமன் பாயிண்ட் போகலாம். ஸோ குவிக், இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ நைட் வியூ பார்ப்போம். நரிமன் பாயிண்ட் சன்செட்டை பார்க்க முடியல, நைட் வியூ. ஃபைனலி வி ஆர் ஹியர், நரிமன் பாயிண்ட் / மரீன் டிரைவ். நைட் வியூ நல்லா இருக்குது, பட் சன்செட் அளவுக்கு வராது. வச்சு ஓகே, நோ ரிக்ரெட்ஸ். நைட் வியூ, திஸ் இஸ் மரீன் டிரைவ். இங்கேருந்து டே டைம் இருந்தால் உங்களுக்கு ஆன்டிலியா, அதாவது முகேஷ் அம்பானியோட வீடு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் கூட்டத்தை பாருங்கள். இப்போ ஒரு இடத்த தேடி உட்காந்து நல்லா கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டு டே எண்ட் பண்ணலாம். லெட்ஸ் சீ. கூட்டம் ஓவராக இருக்குது சாட்டர்டேனால. ஸோ இதுதான் மும்பை ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ. ஸோ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். சி சைலண்ட்டாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக இருக்குது போல். பட் ஸ்டில் வில் என்ஜாய் த வியூ ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் போகலாம். ஸோ கைஸ், ஒரு ஆவரேஜான வடப்பாவ் அண்ட் வெஜ் ஃப்ராங்கி சாப்பிட்டு அண்ட் ஒரு கோக் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்போ கிளம்புறது தான் இருந்துச்சு. பட் அங்கே எண்டில் ட்ரிடண்ட் ஒரு ரெசிடென்சி அண்ட் அங்கே தான் ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ போகிறது தான் போகிறோம். கையில் ஒரு இருக்குது கொஞ்சம் டைமு. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ½ கிலோமீட்டர். ஸோ வச்சு ஸோ கைஸ், அங்கேயும் இதே தான் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நடக்கிறதுல ஒரு யூஸ் இல்லை. ஸோ வி வில் எண்ட் திஸ் vlog அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த மும்பை எக்ஸ்ப்ளோரிங் மும்பை 2 பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எக்ஸ்ப்ளோரிங் மும்பை அண்ட் சீரியஸ்லி கைஸ், ஐ லவ்ட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. மும்பை வந்து 4-5 டைம்ஸ் வந்திருக்கேன். பட் ஸ்டில் இப்போ திருப்பி நான் போனாலும் திருப்பி எனக்கு வரணும் இருக்கும். அந்தளவுக்கு இந்த சிட்டி அட்ராக்ட் ஆகும். ஸோ பஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்பிடுவோம். ஒரு அப்ராக்ஸ் ஒரு ½ hour கிளம்பிடுவோம். இங்கே இருக்கிற டபுள் டேக்கர் பஸ் இங்கே இதில் எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட், பட் இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் போகிறதுக்கு. சான்ஸ் கிடைக்கல. ஸோ வில் எண்ட் திஸ் vlog. hope you enjoyed the video. வீடியோட பெஸ்ட் பார்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ சூன் இன் நியூ vlog. நான் வந்து திருப்பி கோயம்புத்தூர் போகிற ஜெர்னி ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் கைஸ். ஏன்னா எனக்கு வந்து எனர்ஜியே இல்லை பாடியில். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 15 hours ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 15 hours ட்ராவல் பண்ணதில் பாடி கிவ் அப் பண்ணிடுச்சு. ஸோ அவ்வளோதான். மீட் யூ சூன் இன் நியூ வீடியோ. பாய், டேக் கேர்.